இன்னைக்கு இவ செஞ்சத நாளைக்கு அவ பொண்ணும் செய்வா. எப்படியோ நம்மளோட பரம்பரை பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு உதாரணமா இருக்க போகுதுன்னு மட்டும் தெளிவா தெரியுது. நாளை பின்ன நல்லா வளர்ந்து மேகசின் டிவி இன்டர்வியூன்னு பாப்புலர் ஆன பிறகு நாமளும் சொல்லிக்கலாம்ல, இவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான்னு பெருமையா பீத்திட்டு தெரியலாம்ல. வெளிய காட்டுற பெருமை உணர்ச்சிய வீட்லயும் காட்டினா இன்னும் கொஞ்சம் பெருசா பீத்திக்கிட்டு தெரியலாம். அம்மா, நாளைக்கு எனக்கு சிக்கன் செஞ்சு தரீங்களாமா? அப்பன மாதிரியே சிக்கனுக்கு அலையிறான் பாரு. பேசாம படுறோம். வெட்டித்தனமா பேசிட்டு இருக்காம நீங்களும் படுங்க. இத பாரு லட்சுமி, நாளைக்கு உனக்கும் தாண்டி பெருமை. நீயும் இவன் என் தங்கச்சி தான் பெருமையா பீத்திக்கலாம்ல. எனக்கு ஒன்னும் அந்த பெருமைலாம் வேண்டாம். நீங்களே வச்சு கட்டி ஆளுங்க. பொறாம மனுஷனை எரிச்சிடும் லட்சுமி. அத கூட வச்சுக்காத. நம்மளால செய்ய முடியாதத எதிரா ஒரு ஆள் செய்யறாங்கன்னா, அதுவும் நம்ம வீட்லயே செய்யறாங்கிறப்போ என்கரேஜ் பண்ணணும். இல்லையா டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி நடந்துக்க கூடாது. அதத்தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். நான் செய்யும் போதும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தரால செய்ய முடிஞ்ச காரியம், செய்ய முடியாத காரியம்னு வித்தியாசம் இருக்குல்ல. எல்லாராலையும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. பிறக்கிறப்பவே எல்லாரும் டேலண்டோட பிறக்கிறது இல்ல. அடிபட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயிப்பாங்க. இவ்வளவு ஏன் வினோதினி மட்டும் என்ன எல்லாத்தையும் உடனேவா கத்துக்கிட்டு இந்த பொசிஷனுக்கு வந்தா? அவளோட கேப்பபிலிட்டிய பத்தி தெரியாம பேசுற நீ. அவ கார்மெண்ட் டிசைனிங் படிச்சவ. ஒரு கம்பெனிய நடத்துற அளவுக்கு அவளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. பல கம்பெனிகள்ல ஒர்க் பண்ணி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவளுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் ஸ்டைல்னு வச்சிருக்கா. அவ பேசி நீ பார்த்தது இல்லையே. 100 பேர் முன்னால நின்னாலும் அவ சொல்ல வேண்டிய விஷயத்த தைரியமா சொல்லிடுவா. பொதுவா ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு கமாண்டிங் பவர்ங்கிறது ரொம்ப முக்கியம் டி. இது மட்டும் இல்ல, அவகிட்ட ரொம்ப நிறையவே இருக்கு. இதுக்கு மேலையும் 5 லாங்குவேஜ் அவளுக்கு தெரியும். குறிப்பா இங்கிலீஷ்ல பொளந்து கட்டிடுவா. உண்மையை சொன்னண்டி. என்ன டீக்ரேட் பண்றதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. நானும் 4 இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன்னா அவளை தாண்டி இருந்திருப்பேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீடு வீடுன்னு உழைச்சிட்டு இருக்கேன். இல்லனா நானும். ஏய், நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அவள மாதிரி நீ வரவே முடியாது. உன்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த லெவலுக்கு ஆசைப்படு. எனக்கு முதல் தடையே நீங்க தான். பிரசாத் அவர் பொண்டாட்டிய சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கரேஜ் பண்றாரு. வினோதினி வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அந்த மாதிரி இருந்திருந்தா என்னோட லெவலும் வேற மாதிரி இருந்திருக்கும். இங்க பாரு, பழைய எம்மேல தூக்கி போடாத. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு ஜெயிப்பாங்க. உங்களுக்கு நான் பாக்கறதுக்கு இழிச்சவளா தெரியறனா? அப்படியே இருந்துட்டு போகட்டும். வாழ்க்கை எங்கேயும் போகாது. மேலையும் கீழையும் நகர்ந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கும் காலம் இருக்கு. நானும் உங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுவேன். ஆல் தி பெஸ்ட். உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன். இப்போ வினோதினிக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு மட்டும் சொல்லு. உங்க தம்பி பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அத நீங்களே வாங்கி கொடுங்க. இப்ப என்ன நிம்மதியா தூங்க விடுங்க. என்னடி இப்படி லூசுத்தனமா பேசுற? ஒரு பொம்பளைக்கு என்ன தேவைங்கிறது ஒரு பொம்பளைக்கு தானே கரெக்டா தெரியும். நான் போய் இந்த புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம வினோதினிக்கு அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நல்ல பன்னிக்குட்டியா வாங்கி கொடுங்க. அம்மா, நாளைக்கு என்ன நம்ம வீட்ல போர்க்கா? போடுறோம். சாரி டி, நேத்து உங்களை எங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாம போச்சு. பரவாயில்ல, எப்பவும் வீடுனா இப்படிதான் இருக்கும். எங்க வீட்ல கூட இது மாதிரிதான்.
அம்மாவோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம கூட பேசவே முடியாது. எங்க வீட்லயும் சேம் ப்ராப்ளம் தான்ப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அது என் பர்த்டே தானே. இவங்க ஏன் இதை புரிஞ்சுக்காம வேற மாதிரி நடந்துக்கிறாங்க? யாருமே நான் கண்டுக்கவே இல்லை. அவங்க அப்படிதான் இருப்பாங்க விடு. எங்க வீட்லலாம் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்றதுலே இருப்பாங்க. சிக்கன்னா லெக் பீஸ், மட்டன்னா 3 பீஸ். இதுதான் அவங்க டார்கெட். என் பர்த்டே மாதிரியே இல்லை. இப்படி பண்றவங்க எதுக்கு எனக்கு பர்த்டே கொண்டாடணும்? எங்க மிஸ்டேக் நடந்துச்சுன்னு தெரியுமா? எங்கேயும் மிஸ்டேக் நடக்கல. இவங்க வீட்ல நானி அம்மா மிஸ்ஸிங். அதுதான் ப்ராப்ளம். நானி அம்மாவா? அப்படின்னா? நானி அம்மானா ஹிந்தில பாட்டி. பாட்டியா? பாட்டி கூட தெரியாதா? தெரியாதுன்னு இல்ல, எனக்கு பாட்டியே இல்லையே. அம்மாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அப்பா, அம்மாக்கு அப்பா. இவங்க தான் தாத்தா பாட்டி. இப்படி யாரும் உனக்கு இல்லையா? எங்க வீட்ல நான், எங்க அம்மா, எங்க அப்பா மொத்தம் 3 பேர் தான். அப்ப ஏன் தாத்தா பாட்டி மாதிரி உன் தாத்தா பாட்டியும் ஊர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா பாட்டியை வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன? நாம 2 நாளைக்கு சாப்பிடாம இருக்கணும். தூக்கத்துல உளர்ற மாதிரி தாத்தா எப்ப வருவாரு, தாத்தா எப்ப வருவாருன்னு கேட்கணும். அவ்வளவுதான். லூசா நீ 2 நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? தெரியாம சாப்பிட்டுக்க வேண்டியதானே? எனக்கு அப்படிலாம் யாரும் கிடையாது. ஊர்ல கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு ஊரே கிடையாது. எனக்கு எல்லாமே சென்னை தான். ஒரு பெரியப்பா, ஒரு பெரியம்மா, அப்புறம் சூர்யா. எனக்கும் ஒரு பெரியப்பா, 3 பெரியம்மா இருக்காங்க தெரியுமா? பாட்டி இருந்தாங்கன்னு வையேன், செமையா இருக்கும். நம்ம பர்த்டேக்கு எல்லாருமே நம்மள கவனிச்சுக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. யாராவது மதுரோட ஃப்ரெண்டு ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசினாங்கன்னு வச்சுக்கோயேன், ஓட ஓட அடிப்பாங்க. அப்பாவையும் அம்மாவையும் மிரட்டுறப்ப பாட்டி கையில தான் இருக்கு தெரியுமா? என்னைக்காவது ஹெட்மிஸ் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு வையேன், பாட்டியை கூட்டிட்டு வரணும். ஹெட்மிஸ் அவ்வளவுதான் அம்பேல் ஆயிடுவாங்க. பாட்டினா அவ்வளோ டெரரா இருப்பாங்களா? நோ நமக்காக ஃபைட் பண்ணுவாங்க.